மதுரை நகரில் பண்டைய காலத்தில் பாண்டிய மன்னன் அவையில் ஒரு நாள் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியானது. தமிழின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் பெண்களின் கூந்தலின் மணத்தைப் பற்றி மிகச் சிறந்த பாடல் எழுதுவோருக்கு அரசின் சார்பாக பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு மதுரை நகரம் முழுவதும் விரைவாக பரவியது. ஏழ்மையில் வாடிய ஒரு புலவன் இருந்தான். அவனே தருமி. தருமிக்கு நல்ல தமிழறிவும் கவிதை எழுதும் திறனும் இருந்தாலும் தன்னம்பிக்கை இல்லாமல் மனதில் கலங்கிக் கொண்டிருந்தான். வறுமையும் பயமும் அரசவையின் பெருமையும் அவனை முன்னே செல்ல விடாமல் தடுக்கின்றன. அந்த நேரத்தில் கருணையின் வடிவமாக சிவபெருமான் ஒரு முதியவராக தருமியின் அருகே வந்தார். தருமியின் துயரை உணர்ந்த சிவபெருமான் அவனை ஆறுதல் கூறி ஒரு அரிய பாடலை அவனிடம் வழங்கினார். அந்த பாடலில் உண்மையான தமிழின் நயம் மிக அழகாக ஒளிந்திருந்தது. அந்த பாடலை எடுத்துக்கொண்டு தருமி தன்னம்பிக்கையுடன் அரசவையை நோக்கி சென்றான். அவையில் பல பெரிய புலவர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் நக்கீரன். தருமி பாடலை வாசித்தவுடன் நக்கீரன் அதை அகந்தையுடன் குற்றம் கூறத் தொடங்கினார். ஆனால் பாண்டிய மன்னன் அந்த பாடலின் ஆழமான அர்த்தத்தையும் அழகையும் உணர்ந்தார். மன்னன் பரிசை தருமிக்கே வழங்கினார். நக்கீரன் மீண்டும் எதிர்த்தபோது சிவபெருமான் தன் உண்மை ரூபத்தை வெளிப்படுத்தி மூன்றாம் கண்ணின் தீச்சுடரால் அகந்தையை கரைத்தார். பின்னர் கருணையால் அவனுக்கு ஞானமும் அளித்தார். இந்த திருவிளையாடல் அறிவுக்கு முன் பணிவு அவசியம் என்றும் உண்மையான திறமைக்கு இறைவன் துணை நிற்பார் என்றும் உலகிற்கு எடுத்துரைக்கிறது. சிவபெருமானின் அருளை உணர்ந்த தருமி அந்த அரசவையிலேயே கண்ணீர் மல்க தரையில் விழுந்து சிவபெருமானை வணங்கினார். தன் வாழ்வில் கிடைத்த இந்த அரிய அருளுக்கு வார்த்தைகள் இல்லாமல் இதயபூர்வமாக நன்றி கூறினார். அரசவையில் இருந்த மற்ற புலவர்கள் அனைவரும் இந்த தெய்வீகக் காட்சியை மெய்மறந்து பார்த்தனர். அனைவருக்கும் அருள் பார்வை அளித்த சிவபெருமான் ஆசி வழங்கி மெதுவாக ஒளியாக மாறி அந்த இடத்திலிருந்து மறைந்தார்.